அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் ஸ்ரீநாதன், ஸ்காப்ரோ, கனடாவிலிருந்து. இன்று தந்தையர் தினம். அனைத்து தந்தையருக்கும் முதல் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தந்தையர்களுக்காக ஒரு கவிதையை உங்களுக்காக சமர்ப்பிக்க இருக்கிறேன். நான் சிறிய வயதிலேயே தந்தை இழந்தவன், அது மட்டுமல்ல தாயை கூட இழந்தவன், 6 வயதுக்குள் இருவரையும் இழந்தவன். இருந்தாலும் என்னை எந்த விதமான தாய் தந்தை இல்லை என்ற குறைகள் எதுவுமே இல்லாமல் என்னை வளர்த்தெடுத்தவர்கள், கல்வி போட்டி என்னை வளர்த்தி ஆளாக்கி இன்றைக்கு இந்த நிலையில் நான் இருப்பதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய தாயினுடைய சகோதரர்களும் தந்தையினுடைய சகோதரர்களும் என்பது மறக்க முடியாது. முக்கியமாக எனது தாயினுடைய சகோதரரும் சகோதரி தான் என்னை, அவர்கள் இருவரையும் தான் தாய் தந்தையாக நான் ஒரு 18 வயது மட்டும் எனக்கு தாய் தந்தை இல்லை என்ற உணர்வே இல்லாமல் வளர்த்தவர்கள். அதே மாதிரி என்னுடைய தாயுடைய சகோதரியின் மகள் எனது சகோதரியாக இருந்தவள். அவருடைய பிள்ளைகளுக்கு கிளம்பலாக இருக்கிறார்கள், நல்ல நிலையில் இருக்கிறார்கள், இங்கு வந்தும் சென்றார்கள். எனது அவரைத்தான் என்னுடைய சொந்த சகோதரியாக நான் சின்னல்ல இருந்து வளர்ந்ததால் அவர் தான் என்னுடைய சகோதரி. ஆனால் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு தான் அவர் காலமாகிவிட்டார், எனக்கு இளையவர். இருந்தாலும் இந்த வாழ்த்து கவிதை உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்றைக்கு இந்த உலகத்தில் நிலைப்பதற்கும் வாழ்வதற்கும் ஒரு தாயும் ஒரு தந்தையும் தான். அது விலங்காக இருந்தாலும் மனிதராக இருந்தாலும் அந்த அடிப்படையில் அந்த தாயும் தந்தையும் அன்னையும் பிதாவும் முன்னறிவு தெய்வம் என்பது போல் இன்று தந்தையர் தினமாக கொண்டாடப்படுவதால் அனைத்து தந்தையருக்குமாக இந்த கவிதையை நான் சமர்ப்பிக்கிறேன். அந்த கவிதையின் தலைப்பாக நான் சொல்லக்கூடியது தந்தையர் தின வாழ்த்துக்கள் அனைத்து தந்தையருக்கும் என்று கூறிக்கொண்டு அதனை பார்ப்போம். அன்பின் உருவாய் அகிலம் போற்றும் அரணாய், அன்பின் உருவாய் அகிலம் போற்றும் அரணாய், 1000 துன்பம் சுமந்தும் புன்னகை பூப்பாய், 1000 துன்பம் சுமந்தும் புன்னகை பூப்பாய், எங்கள் வாழ்வின் ஒளியாய் நீயே திகழ்கின்றாய், எங்கள் வாழ்வின் ஒளியாய் நீயே திகழ்கின்றாய், எத்தனையோ சோதனைகள் கடந்தும் இன்றும் என்றும் நிற்கின்றாய், எத்தனையோ சோதனைகள் கடந்தும் இன்றும் என்றும் நிற்கின்றாய், உன் உழைப்பின் வியர்வை துளிகள் யாவுமே, உன் உழைப்பின் வியர்வை துளிகள் யாவுமே எம் எதிர்காலத்தின் வைர முத்துக்களாய் மாறுமே, எம் எதிர்காலத்தின் வைர முத்துக்களாய் மாறின, பாசத்தின் கடலாய் என்றும் எம்மை காப்பாயே, பாசத்தின் கடலாய் என்றும் எம்மை காப்பாயே, பயங்கள் நீக்கி தன்னம்பிக்கை விதைப்பாயே, பயங்கள் நீக்கி தன் நம்பிக்கை விதைப்பாயே, கோபத்தின் பின்னே மறைந்திருக்கும் கனிவும், கோபத்தின் பின்னே மறைந்திருக்கும் கனிவும், குழந்தை மனத்தின் மொழியினை உணரும் அறிவல்லவோ, குழந்தை மனத்தின் மொழியினை உணரும் அறிவல்லவோ, உன் கரங்கள் பிடித்து நடந்த பாதையெல்லாம், உன் கரங்கள் பிடித்து நடந்த பாதையெல்லாம். இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை, இருந்தாலும் இந்த பாக்கியம் கிடைத்தவர்களுக்காக சேர்த்து தான் இந்த கவிதையை பாடுகிறேன். எனக்கு அந்த பாக்கியம் இல்லாவிட்டாலும் எனக்கு அப்படி ஒரு ஸ்தானத்தை தந்தவர்கள் எனது அம்மாவின் சகோதரரும் சகோதரிகளும், மற்றது அப்பாவின் வழியிலும் எனக்கு ஆதரவாக இருந்தவர்கள். எனவே எனக்கு தாய் தந்தை இல்லை என்ற குறை இருக்கவில்லை. உணரும் கரங்கள் பிடித்து நடந்த பாதையெல்லாம் உறுதி கொண்ட நம்பிக்கையே எனக்கு கிடைத்ததையா, உறுதி கொண்ட நம்பிக்கையே எனக்கு கிடைத்ததப்பா, தியாகத்தின் வடிவம் நீயே அப்பா என்றும், தியாகத்தின் வடிவம் நீயே அப்பா என்றும், தாங்க முடியாத சுமையையும் தாங்கி நிற்பாயே, தாங்க முடியாத சுமையையும் தாங்கி நிற்பாயே, வேலை முடிந்து வரும் அந்த மாலை வேளையிலே, வேலை முடிந்து வரும் அந்த மாலை வேளையிலே, வாரி அணைக்க நீ தரும் அன்பு பேரானந்தம் அப்பா, வாரி அணைக்க நீ தரும் அன்பு பேரானந்தம் அப்பா, உன் மௌனத்தின் பின்னே மறைந்த கனவுகளாய், உன் மௌனத்தின் பின்னே மறைந்த கனவுகள் எங்கள் வெற்றிக்காகவே கரைந்திட கண்டோமே, எங்கள் வெற்றிக்காகவே கரைந்திட கண்டோமே. இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு ஒரு டீச்சருடைய ஞாபகம் வருது. அவள் தன்னுடைய தந்தையை பற்றி மிக அழகாக சொல்லியிருப்பார். அந்த தந்தை காலமே வேலைக்கு போய் பின்னேறம் வருவார், தனது ஒரே சரத்தை தான் நான் கட்டியிருப்பார். அதே வேலையை போய்க்க துடைச்சேன்னு எல்லாம் துவைச்சி போட்டு போய் பிறகு வந்து கட்டுவாராம் வேலையாளர்.
அப்போ தாய் கேட்பா, ஏனப்பா ஒரு சரத்தை காட்டி கொண்டு மீண்டும் என்று எடுக்க. அப்போ அவர் சொல்லுவாராம், இன்னொரு சரம் நான் பண்ணுற காசுக்கு அந்த பிள்ளையை நான் ஒரு மாத படிப்பு காசு கட்டுறதுக்கு உதவும். அப்போ அப்படிப்பட்ட பெருமை மிக்க தந்தைகள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது தந்தையரை நாங்கள் போற்றுவதில் எந்த தவறும் இல்லை என்பதை ஒவ்வொரு மகனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் 1000 கோடியப்பா, எங்கள் வெற்றிக்காகவே கரைந்திடக் கண்டோம். இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் 1000 கோடியப்பா, என்றும் உன் அன்பு நிழலில் நாங்கள் வாழ்வோமே. என்றும் உன் அன்பு நிழலில் நாங்கள் வாழ்வோமே. இருந்தாலும் வாழ்வோம், இல்லை என்றாலும் வாழ்வோம் என்பது அவருடைய கருத்து. கடமை என்னும் பெருமை சுமையை சுமந்தும், கடமை என்னும் பெருமை சுமையை சுமந்தும் கண்ணிமை போல் எம்மை பாதுகாத்து வந்தாயே அப்பா. கண்ணிமை போல் எம்மை பாதுகாத்து வந்தாயே அப்பா. கடவுள் வடிவம் உலகில் உன்னில் கண்டோம். கடவுள் வடிவம் உலகில் உன்னில் கண்டோமே. கண்ணியம் மிக்க தந்தையே நீ வாழ்க பல்லாண்டு. கண்ணியம் மிக்க தந்தையே நீ வாழ்க பல்லாண்டு. அனைத்து உயிர்களும் மட்டுமல்ல, மானுடர்கள் அனைவரும் தந்தையை போற்றும் தினமாக இந்த தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது. இது ஏன் எப்போது உருவாகினது என்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு முதல் ஒரு காணொளியில் தந்தையர் என்ற குரல் நவீனத்தில் விளக்கியிருந்தேன். உண்மையில் இந்த தந்தையர் தினம் 1910ஆம் ஆண்டு நினைக்கிறேன், நியூயார்க் வாஷிங்டன் நகரில் நினைக்கிறேன், வாஷிங்டன் நகரில் ஒரு கிராமத்தில் ஒருவர் தனது தந்தையை வாழ்த்தி தந்தைக்காக ஒரு பெருமை சேர்ப்பதற்காக, அவரை போற்றுவதற்காக ஒரு நிகழ்வை செய்திருந்தாராம். அன்றிலிருந்து தான் 1910 நினைக்கிறேன், 10லிருந்து வாஷிங்டன் நகரில் ஒரு கிராமம், அந்த பேர் வருதில்லை, அவர் தான் முதல் தனது தந்தையை பெருமைப்படுத்துவதற்காக ஒரு நிகழ்வை நடத்தினார். அன்றிலிருந்து அந்த நிகழ்வு உலக பரப்பெங்கு பரவி வெவ்வேறு நாடுகளில், உதாரணமாக ஜூன் மாதம் 19ஆம் தேதி தான் 1910 ஜூன் மாதம் 19ஆம் தேதி தான் அந்த நபர் தனது தந்தையை பெருமைப்படுத்தினார். அப்படி பெருமைப்படுத்தும் போது ஜூன் மாதத்தில் வருகிற 3வது வாரத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை தான் அவர் செய்த அந்த நிகழ்வை செய்தார் என்று அறியப்படுகிறது. அப்புறம் காலகட்டத்தில் வருடங்கள் மாறும்போது அந்த திகதி மாறுபட்டன. ஆனால் அந்த 3வது வாரம் என்பது மாறுபடவில்லை. அதாவது ஏப்ரல், மே, ஜூன் மாதம் 3வது வாரம். அப்போ 3வது வாரம் என்றால் இன்றைக்கு ஜூன் 3வது வாரம் கனடாவில் 21ஆம் தேதி. சில நாடுகளில் வேறு திகதிகள் வரலாம் அந்த 3வது வாரம். எனவே ஒவ்வொரு நாடுகளில் வேறு திகதிகளில் அந்த தந்தையர் தினம் வந்தாலும் கனடாவில் 21ஆம் தேதி தான் 3வது வார ஞாயிற்றுக்கிழமை இன்று தந்தையர் தினம். எனவே இந்த தந்தையரை கொண்டாடும் நீங்கள் தந்தையர் தினம் என்றால் எப்படி வந்தது ஏனென்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளத்தானே வேணும். எனவே நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இப்படிப்பட்ட சிந்தனைகள் ஒரு நபருக்கு அமெரிக்காவில் தோன்றியது, அது இன்றைக்கு எல்லா இடமும் பரவி நாங்களும் தந்தையரை போற்ற வேணுமென்று, அதுக்காக அந்த தந்தையர் தினத்தில் தான் தந்தையை போற்ற வேணுமென்றில்லை, நீங்கள் உங்களை உருவாக்கிவிட்ட அம்மா அப்பா இருவரையும் நீங்கள் போற்றியே ஆக வேணும். அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் என்றது மறக்கக்கூடாது. அந்த வகையில் தந்தையரை போற்றுவோம், நாம் உயர்வோம். தந்தையரை போற்றுவோம், நாம் உயர்வோம். அதுபோல் பெற்றோரை போற்றுவோம், நாம் உயர்வோம். எனவே பெற்றோரை நீங்கள் மதித்தால்தான் நீங்கள் ஒரு மாண்புமிக்க மனிதனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். பெற்றோரை மதியாதார் மந்தியர் போன்று தான் வாழ முடியும். ஏன்னா மந்தைகள் ஆணும் பெண்ணும் கூடி குட்டியை போடும். பிறகு அவர்கள் குட்டி வளர்ந்தோன்னு தாய் தான் சுமந்து வளர்ப்பால் ஆண் விலங்கு பிரிந்துடும். பிறகு அது வேறு இடத்துல உறவு கொண்டு இன்னொரு குட்டியை போடும். அப்படித்தான். ஆனால் மனித வாழ்க்கை அப்படி இல்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற தத்துவம் வந்தது. உண்மையில் ஒரு குடும்பத்தை நல்ல மாதிரி கட்டமைக்க வேணும். ஒருத்தனுக்கு ஒருத்தி இல்லை என்று பல ஆண் பெண் சேர்ந்து வாழ்ந்தால், பலவிதமாக வாழ்ந்தால் அந்த குடும்ப கவனிப்பு இருக்காது. எனவே எதிர்கால தலைமுறை சரியாக ஆரோக்கியமாக வளராது. எனவே அவர்களும் மந்தைகள் போல் தான் வாழ வேண்டிய ஒரு கட்டம் வரும். எனவே தான் தாய் தந்தையரை மதித்தால் நீங்கள் ஒரு நல்ல பண்புள்ள மனிதராக வருவீர்கள் என்பதுதான் உண்மை. இல்லையேல் மந்தையர் போல் வாழ வேண்டிய கட்டம் வரும், மந்தைகள் போல் வாழ வேண்டிய கட்டம் வரும். எனவே இது உணர்ந்து பெற்றோரை மதிப்போம். எனவே இன்று தந்தையின் தினமன்றுடைய தந்தையரை இன்றையாவது நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன் எஸ்டி நாதன். நன்றி.